லாஸ்ட் டைம் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஜேசிபி வர சொல்லி மண் எல்லாமே கொட்டி நிரவி விட்டுருந்தோம் இல்லைங்க. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தோட வேருமே எல்லாமே கசகசன்னு இருந்ததுங்க வீட்டுக்கு முன்னாடி. சரி அது எல்லாமே இன்றைக்கி பொறுக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் அது எல்லாமே பொறுக்கி க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தொட்டிக்கிட்ட எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் உரிச்சு போட்ட மட்டைகள் எல்லாமே இருந்ததுங்க. சரி அதையுமே எடுத்து எல்லாமே தண்ணி அடுப்புக்கு போட்டுலாம் தீ போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நான் பொறுக்கி டப்பாவில் வச்சுட்டு இருந்தேன். அத்தை வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கங்க. எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, அதாவது ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணா வந்துட்டு பட்டு விவசாயத்தை தவிர நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கங்க. நம்ம பட்டு விவசாயத்தையும் பார்க்கணும், இந்த மாதிரி இந்த வேலைகளையும் பார்க்கணுங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே தான் நம்ம அப்லோட் பண்ண முடியுங்க. ஸோ வந்துட்டு காட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னாவே நம்ம எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அங்கேயே கொஞ்சம் ஆட்டுக்கு பில்லெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையுமே எல்லாமே நாங்கள் பிடுங்கிட்டு வந்து போட்டாச்சுங்க. அப்புறம் அந்த மண் விட்டு போன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி விட்டால் தான் அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தாங்க ஹஸ்பண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நாங்களுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் போல் அத்தை வடையெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு போய் புதினா தழை இதெல்லாமே பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் போண்டா தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த அன்றைக்கி போண்டா மாவு இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற மாவு அரிசி மாவு மைதா மாவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு அத்தை கலந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அப்புறம் அத்தை வந்து சுடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளேயே நான் வந்து எல்லாம் டீ வச்சு இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் அத்தையுமே சூப்பராக போண்டாவெல்லாம் சுட்டு எடுத்துட்டாங்க. அது எந்த மாவு போடுறோமோ இல்லையோ அது இதுன்னு போட்டு எல்லாம் கலந்தோடனே நல்லா போண்டாமே புசு புசுட்டு இருந்ததுங்க. அப்புறம் இது அடுத்த நாள் காலையில் தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஆட்டு சாலை முன்னாடி எல்லாமே வந்து இந்த குச்சியெல்லாம் கசகசன்னு கழிஞ்சுதுங்க. நாங்களும் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிறது, ஆனால் அது தவணையாக போயிட்டே இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு போட்டேங்க. ஏன்னா மாட்டுக்கு அப்படியே குச்சியில் கடிச்சிட்ருக்கோம் கொஞ்சம், சரின்னு சொல்லி அதையும் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் அவருமே கொஞ்சம் முன்னாடியெல்லாம் கூட்டி விட்டுருந்தாருங்க. நான் வந்து உள்ளேயெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புது வீடுக்கிட்டேயுமே கொஞ்சம் இன்றைக்கி வேலை இருந்ததுங்க. இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா எப்பவும் போல் தான் இந்த வாசலுக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் விடுற வேலை தாங்க இருந்தது. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இறுகிக்கும் மண். ஸோ அதனால் அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் நாங்களுமே வந்துட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு சாணி கரைச்சி தொளிச்சு விடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் எடுத்துக்கலாம் சாணின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தார். சரின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி விடுறேன், நீங்கள் போய் மோட்டர் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் சரின்னு நாங்களும் வந்துட்டு சாணியெல்லாம் எடுத்து ட்ரம்மில் கொட்டிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு அப்படியே வலிச்சு கொடுக்க வந்து ஹஸ்பண்ட் கொட்டிகிட்டு இருந்தாருங்க. எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த சாணி அள்ளுற வேலை வந்துட்டு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு வந்து எங்கே இருந்தாலும் நம்ம என்ட்ரு ஆகிக்கிறது. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக